என்னங்க எங்க அக்கா அப்படி ஒரு பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் சீசன் 9ல எல்லாரும் ஏன் அவங்கள வெறுக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? மூஞ்சிக்கு நேர் பேசல, அவ்வளவுதான். முதுகுக்கு பின்னாடி போய் இவங்க அப்படி, அவங்க அப்படி, இவங்க சண்டையில மூக்க நுழைச்சு அவங்க கிட்ட மூட்டி விடுறது, அவங்க சண்டையில மூக்க நுழைச்சு இவங்க கிட்ட மூட்டி விடுறது, அப்படிதான் பண்ணாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க அக்கா மட்டும் இல்லனா இந்த பிபி சீசன் 9ல கண்டென்ட்டே இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா கண்டென்ட் குயின்னே சொல்லலாம். நம்ம நிறைய யூடியூபருக்கு தெரியும். விஜே அக்கா மட்டும் இல்லைன்னா, பாரு அக்கா மட்டும் இல்லைன்னா உள்ள ஃபைட்டிங் சீன் நடந்திருக்குமா, இல்ல நந்தினி பயங்கர எமோஷனலா கிளம்பி போயிருப்பாங்களா? இப்படி பாரு அக்கா எவ்வளவு நல்லா செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. கமருதீன் மாதிரி ஒரு ராமாக்கோ, துஷார் மாதிரி ஒரு அரோரா பின்னாடியோ ஒரு லவ் கண்டென்ட்டா போக வேண்டிய பிபி சீசன் 9 பாருக்க வேற லெவல்ல செஞ்சாங்க. அது எல்லாத்துக்கும் எங்க இருந்து தொடங்குச்சுன்னா, நம்ம சேதன் எப்பயும் போல வந்தாரு. அப்படியே அப்படி சின்னதா கொடுத்து போட்டாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த வாரம் ஃபுல்லா யாரெல்லாம் வெளியில மக்கள் மனதுல அதிக ஃபாலோவர் சம்பாதிச்சிருப்பீங்க, யாரெல்லாம் அதிக வெறுப்ப சம்பாதிச்சிருப்பீங்க, உங்களுக்குள்ள தோன்றவங்கள சொல்லுங்க சொன்னோடனே கமருதீன் உடனே பார்வை சொல்ல, இவங்க அவங்க சொல்ல, அவங்க இவங்கள சொல்ல, இப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஒட்டு மொத்தமா எங்க அக்காவை பார்த்து எல்லாருமே ஹேட்டர்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு எங்க அண்ணன் கொண்டாடுறாங்க. ஒன்னே ஒண்ணு சுபிக்ஷா, உள்ள இருக்கிற கண்டஸ்டன் எல்லாத்துக்குமே சொல்லி ஆகணும். மக்களே பயங்கரமா நடிக்கிறாங்க, மகா நடிப்பு. இது பாருங்க, நம்ம சேதன சாட்டர்டே எபிசோட்ல உள்ள வந்த உடனே நம்ம திவாகர் தண்ணி பழத்தை கொடுங்க கைதட்டல பார்த்து எல்லாரும் உள்ள தூக்கி ஃபாலோவர்ஸ் திவாகர் கேட்டு இருப்பாங்க அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனா நேற்று வரைக்கும் உள்ள எல்லாருமே எங்க அண்ணனை வச்சு செய்யன்னு செஞ்சீங்க. அந்த மனுஷன் அப்படி அப்படி இருக்குங்கட்டுல மனசு விடாம இப்போ 130 கேமராக்கும் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு எபிசோட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் மனசு விட்டு இருந்தாருன்னா வெக்ஸா இப்போ ஓரமா வந்துருப்பாரு. ஆனா அதுக்கெல்லாம் பயந்தாட எங்க அண்ணன். எவ்வளவு பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் அவரை வருத்தீங்க. ஆனாலும் எங்க அண்ணன் உள்ள வேற லெவல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. வேற லெவல்ல உள்ள மட்டும் இல்லைங்க, வெளியிலயும் ஒரு பேர் வாங்கியிருக்கு. பாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அந்த பக்கம் போய் இந்த பக்கம், இந்த பக்கம் போய் அந்த பக்கம், இப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம திவாரனை நேருக்கு நேரம் எதிர்த்து ஃபைட் பண்ணாரு. கமருதனா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், பாடி ஷேமிங் பண்ணதுக்கெல்லாம் கமருதனா உள்ள வச்சு செஞ்சாரு. எங்க அண்ணன் மட்டும் இல்லைனா, பாரு அக்கா மட்டும் இல்லைனா உள்ள கண்டென்ட்டே இல்லைங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸை நீங்க பிபி9 விட்டு போகாம வச்சிருந்தா சோ வேற லெவல்ல போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை பாய்.